லிஸ்ட் நேயர்களுக்கு உங்கள் சிவசக்திமான் வணக்கத்தை தெரிவித்துக் கொள்கிறேன். அது இல்லாமல் என்னுடைய 2026 வருட புத்தாண்டு நல்வாழ்த்துக்களை மனமாற தெரிவித்துக் கொள்கிறேன். என்னுடைய ஆத்மார்த்த தெய்வங்களான மகாகாளி, மகாவாராகி, பகலாமுகி ஆகிய தெய்வங்களை வணங்கி இப்பொழுது உங்கள் முன்னே 2026 எப்படி இருக்கும், என்னென்ன பலன்களை கொடுக்கும், அதையெல்லாம் விளக்கி சொல்ல இருக்கிறேன். இதை நீங்கள் கவனமாக கேட்டு வந்தீர்களானால் கண்டிப்பாக நல்லது நடக்கும், நல்லது மட்டுமே நடக்கும். இந்த 2026 வருடத்திலே அனைவருக்குமே வரலாறு காணாத வளர்ச்சியை இந்த பிரபஞ்சம் கொடுக்க போகிறது. இதை முதலில் உங்களுக்கு மகிழ்ச்சியுடன் தெரிவித்துக் கொண்டு, மீனராசி நேயர்களே, உங்களுக்கு உண்டான 2026 வருட புத்தாண்டு பலன் தான் சொல்ல போறேன். அதுக்கு முன்னாடி, யார் தடுத்தாலும் வரலாறு காணாத வளர்ச்சியை இந்த பிரபஞ்சம் உங்களுக்கு கொடுக்க போறேன்னு வாழ்த்தி ஒரு நல்ல எண்ணத்தோட உங்க மனம் சந்தோஷப்பட நிலை இருக்குன்றது சொல்லி இதை அறிவுறுத்துறேன். அடுத்ததாக, இந்த மீனராசிக்கு 2026 வருடம் நான் சொல்வது என்றால், பொறுத்தார் பூமி ஆழ்வார் அப்படின்னு சொல்லுவாங்க. இந்த பழமொழி கேட்டிருப்பீங்க. பொறுமையா இருந்தீங்கன்னா கண்டிப்பாக நல்லது நடக்கும். வறுமை, பொறுமை, பெருமை. வறுமையாக இருக்கிற காலத்துல பொறுமையா இருந்தீங்கன்னா கண்டிப்பாக பெருமை அடைவீர்கள். இதை எனக்கு என் தந்தையார் சொன்னிய அறிவுரையாக கேட்டு நான் நடந்து வருகிறேன். அதைத்தான் இப்போது நான் உங்களுக்கு சொல்லியிருக்கிறேன். இந்த 2026 வருடம் முதல் 6 மாத காலங்களிலே ஏனோ தானவென்று இருந்தாலும் அடுத்து வரும் 6 மாத காலங்கள் நல்ல விஷயங்களாக நடக்கும். முதலில் வீட்டு பிரச்சனை, இடம் வாங்கி போட்டிருந்தா பிரச்சனை, வீட்டுக்கு வாங்கி போட்டிருந்தா போக முடியாத சூழ்நிலை, வண்டி வாங்கலாம் அடிக்கடி செலவு வைப்பது, இது மாதிரி எல்லாமே இருந்துட்டு இருக்கும். அதெல்லாமே அடுத்து ஒரு 6 மாதங்கள் சரியாயிடும். சில சோம்பல், மந்த நிலை இப்படி தொடர்ந்து இருந்தாலுமே அடுத்து ஒரு 6 மாத காலத்துக்கு அப்புறம் சுறுசுறுப்பாக இயங்கி விடுவீர்கள். உங்களுடைய குணாதிசயங்களை காட்டக்கூடிய நேரமாக அது அமையும். எல்லாமே உங்களுக்கு தேடி வரும். எல்லாமே நடக்கும். பெரும்பாலும் மீனராசியில் பிறந்தவர்களுக்கு அனைத்தும் தேடி வரும். இரட்டிப்பு லாபம் கிடைக்கும். எந்த ஒரு விஷயத்திலுமே உங்களுக்கு 1க்கு 2 கிடைக்கும். அடுத்ததாக, கனவுகள் மெய்ப்படும். கனவுல கண்டது நினைவுல ஜெயிக்கப்படும். நன்மையான விஷயமா நடக்கும். எது எப்படி இருந்தாலும் நட்பு வகையிலே கவனம் தேவை. அது ஆனந்த பெண்ணுக்கும் பெண்ணாந்த ஆணுக்கும் உண்டு. சற்று ஏமாந்தமே பள்ளத்தில் கொண்டு போய் தள்ளி விடுவார்கள். அதுல கொஞ்சம் கவனமா இருக்கும். குடும்ப உறவுகள் சந்தோஷமான மனநிலையை கொடுக்கும். உங்களுடைய வாழ்க்கைக்கு ஏற்ற மாதிரி நடந்து கொள்வாங்க. பயணங்கள் தொடர்ந்து போயிருக்கும். வெளியூர் வெளிநாட்டு பயணங்கள் எல்லாமே அடுத்து ஒரு 6 மாதங்கள் அமைஞ்சிடும். அது மூலியமா நல்ல பலன்கள் கிடைக்கும். புத்திர பாக்கியம் கண்டிப்பாக ஏற்படும். திருமண தடைவைகளும் முன்னோர்கள் ஆசீர்வாதம் கிடைக்கும். நீங்கள் யாரையாவது ஒரு சித்தரையோ, ஒரு ஞானியோ, ஒரு மகானையோ வழிபட்டு வந்திருக்கிறானால் அவருடைய அருள் இப்பொழுது கிடைத்துவிடும். தொடர் வழிபாடு ஏற்றம் தரும். இது மாதிரி நடக்கும். மீனராசிக்காரர்களுக்கு ஒற்றுமையாக இருப்பதை நிலைநாட்ட வேண்டும். யாரேனும் பிரிவை நோக்கி சென்றால் நீங்கள் அவரை ஒற்றுமைப்படுத்த வேண்டும். இது மாதிரி பண்ணிட்டு வரணும். அது இல்லாமல் தெய்வ வழிபாடு என்று பார்க்கும் பொழுது குரு தட்சிணாமூர்த்தி, குருவாக விளங்கக்கூடிய முருகப்பெருமான், தத்தாத்திரேயர் என்று விளங்கக்கூடிய மும்மூர்த்திகள் அம்சமாக விளங்கக்கூடிய தத்தாத்திரேயரை தொடர்ந்து வழிபட்டு வரலாம். வியாழக்கிழமை தோறும் வழிபட்டு வரலாம். பௌர்ணமியில் வழிபட்டு வரலாம். ஜீவசமாதி தரிசனத்தை ஒவ்வொரு வியாழக்கிழமையோ அல்லது பௌர்ணமியிலையோ வழிபட்டு வரலாம். ஒவ்வொரு அமாவாசை காலங்களிலே உக்கர தெய்வங்களாக இருக்கக்கூடிய தெய்வங்களை வழிபட்டு வரலாம். இதெல்லாம் நடைமுறைப்படுத்திங்கன்னா நல்ல விஷயம் நடக்கும். தான தர்மங்கள் என்ற வகையில பார்க்கும் பொழுது குழந்தைகளுக்கு தேவையானவற்றை ஏழை எளிய குழந்தைகளுக்கு செய்யலாம்.
மூளை வளர்ச்சி குன்றிய குழந்தைகளுக்கு உதவி பண்ணலாம். அது செய்யறது அவ்வளவு விஷயம். யாருன்னு தெரியாம, நம்ம யாரு நம்ம என்னன்னு தெரியாம வாழ்ந்துட்டு இருக்கக்கூடிய குழந்தைகள், அதான் மூளை வளர்ச்சி குன்றிய குழந்தைகள் சொல்லுவாங்க. ஸ்பெஷல் சைல்டுன்னு சொல்லுவாங்க. அப்பேற்பட்ட குழந்தைகளுக்கு நீங்க தான தர்மம் பண்ணணும். அவங்களுக்கு தேவையறிந்து அவங்களுக்கு உதவி செய்யணும். இதெல்லாம் பண்ணிட்டு வந்தீங்கன்னா 2026 உங்களுக்கு நல்ல பலன்கள் தான் கொடுக்க போகுது. எது எப்படி இருந்தாலுமே முதல் 6 மாதங்கள் கழித்து அடுத்து வரும் 6 மாதங்கள் உங்களுக்கு போறதே தெரியாம தான் போக போகுது. உங்களுக்கு இந்த 2026 வருடம் மீனராசிக்காரர்களுக்கு 100க்கு கிட்டத்தட்ட ஒரு 70% கொடுக்கலாம். குறைவான பலன்கள் தான் கெடு பலன் வரும். அதையும் சரி பண்ணிக்கலாம். இந்த தெய்வ வழிபாட்டினாலையும் தொடர் செய்யக்கூடிய தானது மூலம் அதை நிறைவேற்றிக் கொள்ளலாம். கண்டிப்பாக இடமாற்றம் ஏற்படும். ஒரு வாழ்க்கையில் ஒரு திருப்பு முனை ஏற்படும். நீங்கள் யார் என்பது உலகுக்கு தெரிய வரும். எல்லாமே மீனராசிக்காரன் தெரிய போகுது. இப்ப 2026 உங்களுக்கு ஒரு புத்துணர்வை தரும் வருடமாக இருக்க போகிறது. புதிய வழிகள் தென்படும், புதிய பாதை தென்படும். அதில் பயணிப்பீர்கள், அதில் வெற்றியும் காண்பீர்கள். இப்படி நல்ல விஷயங்களே சொல்லிட்டு போலாம். இதுக்கெல்லாமே நீங்கள் கவனமாக இருந்து, எச்சரிக்கையுடன் இருந்து, ஆய்ந்து ஆராய்ந்து வாழ்க்கையில நடந்து கொண்டீர்களானால் வரக்கூடிய நற்பலன்களை அனுபவிக்கக்கூடிய வகையிலேயே அது அமையும் என்று சொல்லி, எல்லா நலமும் உங்களை பெற்று வாழப்போகிறீர்கள் என்று வாழ்த்தி விடைபெறுகிறேன். நன்றி.